குடல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடல் வாழ்வுனா என்ன, எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மனிதனோட சிறு குடலும் பெருங்குடலும் இணையிற இடத்துல இருக்கிற சின்ன வால் போகின்ற பகுதி தான் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னா, வயிற்றுடைய நடுப்பகுதியில் வலி தோன்றும், வயிற்றுல ஒரு விதமான சிக்கல் நீடிக்கும், அதாவது செரிக்காம இருக்கிறது, மலச்சிக்கல் தோன்றலாம், காய்ச்சல் அடிக்கும் போது 100லேருந்து 120 டிகிரி வரைக்கும் தொடரும், வயிற்றுடைய வலது பக்கம் இருக்கிற விதை விரைப்படையும், இருமல், தும்மல், நோவை இது எல்லாமே அதிகமாகும். பொதுவாக இந்த நோய் இருக்கிறவங்க உளவாற்றலை வளர்த்துக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான கவலைகளை வச்சுக்கிட்டா மனிதனை நோய் அழிச்சிடும். இதனால உளம் இறுகினா நோய் தீவிரமடையும். திடமான உளவாற்றலை வளர்க்கும் போது உடல்ல செயல்கள் புத்துயிர் பெற்று உடல் சீரடையும். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல ரெஸ்ட், நல்லா ஓய்வு எடுக்கணும். பட்னி பெரும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு முதல்ல பட்னி தான் பெரும் மருந்து ஆகும். குடல் பகுதிகளை தூய்மையாக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெறுமனே தண்ணியை மட்டும் உணவாக உட்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஜூஸ் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக கேரட், பீட்ரூட், வெள்ளரி இது எல்லாமே நல்ல மருந்து. வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது கூட ரொம்ப சிறந்த ஒரு வழிதான். ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய். ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்.